GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஒத்த கடையே நாங்க தான். ஒத்த கடை ஒண்ணுமே பண்ண முடியாது. கேமரா சரி ஒத்த கடை நாங்க தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ஐயோ முடிஞ்சு எல்லாத்தையும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காவல் சரகம் ஒத்தக்கடை கடைவீதி பிரதான சாலையில் சில நாட்களுக்கு முன்பு 6 இளைஞர்கள் போதையில் ரகளை செய்து கடைகளில் உள்ள பதாகைகள், கட்டில் உள்ளிட்ட பொருட்களை உடைத்து நாசம் செய்தனர். இந்த சம்பவங்களை அதில் ஒரு இளைஞரே வீடியோவாக பதிவு செய்து சக நண்பர்களுக்கு அனுப்பியது வைரலானது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் அறந்தாங்கி போலீசார் போதையில் ரகளை செய்த இளைஞர்களை அடையாளம் கண்டுபிடித்தனர். அதாவது சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது மகன் அடைக்கல சேவியர், சேசையா என்பவரது மகன் கல்லூரியில் படிக்கும் கிங்ஸ்லின், கொத்தமங்கலம் சதீஷ்குமார் என்பவரது மகன் சஞ்சய், குறும்பூர் அண்ணாநகர் ஏகாம்பரத்தின் மகன் குட்டி என்கிற சவுந்தரராஜன், மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த முத்தமிழ் மகன் அருண் பாண்டியன், சசிகுமார் என்பவரது மகன் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட 6 பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. வீடியோ வைரலான நிலையில் போலீசார் தேடுவதை அறிந்து இந்த 6 பேரும் தலைமறைவாகினர். 6 பேர் மீதும் பொதுமக்களுக்கு இடையூறாக பொது இடத்தில் ரகளை செய்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் பேரில் கிங்ஸ்லின், அடைக்கல சேவியர் ஆகிய இருவரை கைது செய்தனர். கைதானவர்கள் போலீசார் விசாரணையில் கூறும்போது, எங்கள் நண்பன் மாங்குடி அருண் பாண்டியனின் பிறந்த நாளை கொண்டாட கேக் வெட்டிய பிறகு இப்படி நடந்தது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நாங்கள் வீடியோ எடுத்து நண்பர்களுக்கு பகிர்ந்தோம். அது வெளியிலும் பரவிவிட்டது. போதையில் நடந்துடுச்சு சார் என கூறி தலை குனிந்துள்ளனர். 2 பேரை கைது செய்த போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள 4 பேரையும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஒத்தக்கடை சம்பவம் குறித்து ஒரு வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். அதில் ஒத்தக்கடை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனே 9498181223 என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் என செல்போன் எண்ணையும் அவர் வெளியிட்டுள்ளார். நேற்று நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் நடந்தது சம்பவம் சம்பந்தமா சோஷியல் மீடியாலயோ நியூஸ் சேனல்லையோ ஒரு வீடியோ வைரல் ஆனது. அந்த வீடியோல சிலர் இளைஞர்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணி அங்கே சாலையில் இருக்கக்கூடிய கடைகள் முன்னாடி வைத்திருந்த போர்டையும் மேஜையும் சேதப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே நாங்க அறந்தாங்கி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்த 2 பேர் அதுல ரிமாண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சம்பவங்களில் எந்த ஒரு மாணவர்களும் ஈடுபடக்கூடாது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளிடம் இந்த சம்பவம் சம்பந்தமா அறிவுறுத்தப்பட வேண்டும். பொதுமக்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பந்தமா காவல்துறைக்கு 9498181223க்கு தகவல் தெரிவிக்கலாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.